ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். என்ன எல்லாரும் தயாரா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்களில் இன்றைக்கி நாம் வகுப்பில் காணாமல் போய் ஆய்வகத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு மாணவனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அவனோட பேர் ஆல்பர்ட். அவனோட அப்பா ஹெர்மன், அவனுடைய அம்மா பவுலின், அவனுக்கு ஒரு தங்கை, அவள் பேர் மாஜா. ஆல்பர்ட்டோட அப்பா ஒரு என்ஜினியர், சொந்தமாக ஒரு மின்பட்டறை வச்சுருந்தார். அம்மா பியானோ சூப்பராக வாசிப்பாங்க. நம்ம சுட்டி நாயகனுக்கு அவனோட அப்பா நிறைய எந்திர பொம்மைகளை வாங்கி கொடுப்பாரு. அவன் எல்லாத்தையும் உடச்சி பிரித்து போட்டுடுவான், திட்டும் வாங்குவான். ஆல்பர்ட்டுக்கு 5 வயசாகியும் பேச்சே வரல. அதனால் அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவனுக்கு ஸ்பெஷலாக சொல்லி கொடுக்கறதுக்காக டீச்சரை வீட்டுக்கே வர வச்சாங்க. அந்த டீச்சரும் பொறுமையாக அவனை பேச வைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகளை எடுத்தாங்க. ஆல்பர்ட்டு வாயவே திறக்கலை. ஒரு நாள் ஆல்பர்ட்டோட அப்பா அவனுக்கு ஒரு சின்ன திசை காட்டும் கருவியை பரிசாக கொடுத்தாரு. மற்ற பொம்மைகள் மாதிரி அதை ஆல்பர்ட்டால் உடச்சி பிரித்து பார்க்க முடியல. எப்படி திருப்பினாலும் வடக்கு நோக்கியே காட்டினதுனால அந்த முள்ளினுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தான். அன்னைக்கு ஈவினிங் அவனோட அப்பா பட்டறையிலேருந்து வீடு திரும்பினோடனே அவர்கிட்ட போனான். அப்பா, இதை உடைக்கவே முடியல அப்படின்னு சத்தமாக பேசினான். உள்ளே இருந்த அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அடடே ஆல்பர்ட், உனக்கு பேச வருமா? ஏன்பா இவ்வளோ நாளாக பேசவே இல்லை அப்படின்னு கேட்டாங்க. ஆல்பர்ட் ரொம்ப அமைதியாக, இவ்வளோ நாள் அதுக்கு அவசியம் ஏற்படலம்மா அப்படின்னு சொன்னான். அறிவியல் விஷயங்களை அறியும் அபரிமித ஆவல் தான் அவனை இயல்பாக பேச வச்சிருக்கு. ஆல்பர்ட்டோட மாமா ஜேக்கப் அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு படுற பாடு. கணித புதிர்களை பற்றி இருவரும் பேசுகிறத கேட்டுட்டு அவங்க அம்மா போதும் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுவாங்க. பட்ஸ்னர் எழுதின ஃபோர்ஸ் அண்ட் மாஸ் அப்படிங்கிற புத்தகத்தை ஆல்பர்ட் படித்து முடித்து அவங்க மாமா கிட்ட விவாதித்த போது அவனுக்கு வயசு 6 தான். ஆல்பர்ட் வீட்டில் தங்கி மருத்துவம் படித்த ஏழை மாணவர் மார்க்ஸ் டாலமி ஆல்பர்ட்டோட நெருங்கிய நண்பரானது அடுத்த திருப்பம். அறிவியலையும் கணிதத்தையும் பற்றி ஆல்பர்ட் கேட்ட கேள்விகள் டாலமியை ரொம்ப திக்குமுக்காட வைக்கும். உங்களுக்கு பள்ளிக்கூடம்னா பிடிக்கும் தானே? நம்ம ஆல்பர்ட்டுக்கு பிடிக்கவே பிடிக்காது. குறிப்பாக மனப்பாடம் செய்ய சொல்கிற ஆசிரியர்களை பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் பள்ளிக்கூடத்துலேயே அவனுக்கு ஃபேவரட் பிளேஸ் எது தெரியுமா? லைப்ரரியும் லேபும் தான். தினமும் கிளாஸ் ரூம்லேருந்து காணா போகிற ஆல்பர்ட்டு நூலகத்திலேயோ அல்லது ஆய்வகத்திலேயோ தான் இருப்பான். ஆல்பர்ட் தன்னுடைய அப்பா கிட்டேருந்து பல்வேறு அறிவியல் அடிப்படைகளை கற்றுக்கிட்டான். அவனோட அம்மாட்டேருந்து இசை ரசனையை கற்றுக்கிட்டான். எந்த ஆசிரியரோட பயிற்சியும் இல்லாமல் வயலினை அவன் வாசித்த போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த நிலையில் ஆல்பர்ட்டோட குடும்பம் ஜெர்மனியோட உல்ம் நகர்லேருந்து இத்தாலியில் இருக்கிற மிலானுக்கு குடியேறியது. சுவிட்சர்லாந்தோட சூரிச் நகரத்தில் ஃபிட் அப்படிங்கிற கல்வியகத்தில் சேர்ந்து படிக்கிறதுக்கு தான் ஆல்பர்ட்டுக்கு ஆசை. ஏன்னா அங்கே மனப்பாடம் கிடையாது, செய்முறை கல்வியும் அதற்கு நுழைவுத் தேர்வும் உண்டு. கணிதத்திலையும் இயற்பியல்லையும் நிறைய மதிப்பெண் எடுத்திருந்தாலும் மொழி பாடம், உயிரியல் பாடம் இதில் தோல்வி அடைஞ்சதுனால நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற முடியல. அந்த தேர்வில் தனது எதிர்காலம் அப்படிங்கிற தலைப்பில் எழுதின கட்டுரையில் விஞ்ஞானியாகி உலகில் யாராலும் விளக்க முடியாத அறிவியல் உண்மைகளை கண்டுபிடித்து வெளியிடுவேன் அப்படின்னு எழுதியிருந்தான். நுழைவுத் தேர்வோட தோல்வி அவனை துடிக்க வச்சது.
அப்படி இருந்தாலும் வைராக்கியத்தோடு உழைத்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனாக சார்பு தத்துவத்தையும் சூரிய மின் அமைப்பையும் இன்னும் பல்வேறு கண்டுபிடிப்புகளையும் வழங்கி உலகையே திரும்பி பார்க்க வைத்தார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.